ஹாய் ட்ரேடர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் நவம்பர் மந்தோட பர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம இந்த ஃபினான்ஷியல் இயர்லேருந்து ஏப்ரல்லேருந்து ஒவ்வொரு மாதமும் முன்னாடி டெய்லியும் அப்டேட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து ஒவ்வொரு மாதம் முடிஞ்சதுக்கப்புறமா இந்த மாதம் வந்து நம்ம என்ன லாஸில் இருக்கோம், என்ன ப்ராஃபிட்டில் இருக்கோம் அப்படின்றத, நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படின்றத நம்ம எவ்ரி மந்த் வந்து அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வெறும் சும்மா P&L மட்டும் போடாமல் நம்ம அந்த ட்ரேடிங் ப்ராசஸ் என்ன, அந்த ப்ராசஸ்க்குள்ளே நம்ம என்னென்ன மாதிரி டேட்டாலாம் மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்றது புதுசாக பார்க்குறவங்களுக்கு ஒரு லேர்னிங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே பை டே எடுத்த டேட்டா, அதாவது நம்ம ட்ரேடோட எப்படி ஒரு ஜேர்னல் மெயின்டைன் பண்ணணும் உங்களுடைய அப்படின்றதையும் நம்ம வந்து ஒவ்வொரு மாதமும் வந்து அப்டேட் பண்ணுறதையும் அதையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கோம். ஸோ அதன் வகையில் நம்ம லாஸ்ட்டாக இப்போ வந்து செப்டம்பர் வரைக்கும் பார்த்துருக்கோம். கண்டினியூவாக பார்க்குறவங்களுக்கு நம்மளுடைய ஸ்டேட்டஸ் என்ன, அப்படி என்ன நிலைமையில் இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ அதன் அடிப்படையில் இந்த நவம்பர் மாதம் நம்மளுடைய ட்ரேடிங் வந்து எப்படி போச்சு அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த நவம்பர் மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ட்ரேடோட டேட்டா போயிட்டு அதுக்கப்புறமா P&L போகலாம். ஸோ டோட்டலாக இந்த நவம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா 4th 11லேருந்து 28th 11 வரைக்கும் ஆல்மோஸ்ட் வந்து டெய்லியும் ட்ரேட் பண்ணியிருக்கோம். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ரத்த கலரியாக தான் இருந்தது. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா நவம்பரில் 30 ட்ரேட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி இது வந்து போன மாதம் 42-43 ட்ரேடு கிட்ட போயிட்டு இருந்து, இந்த மாதம் வந்து மொத்தமாக வந்து 30 ட்ரேடு இந்த மாதம் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ அந்த 30 ட்ரேடில் வந்து ப்ராஃபிட்டபிள் ட்ரேடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 ட்ரேடு தான். ஸோ ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா 15 ட்ரேடு ப்ராஃபிட், 15 ட்ரேடு லாஸு. மொத்தமாக வந்து நம்மளுடைய சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா 50% வின்னிங் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 50%. அது எடுத்ததில் பாதி ட்ரேடு லாஸ், பாதி ட்ரேடு லாபம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ பர்டிகுலராக ஒரு ட்ரேடில் மேக்ஸ் லூசிங் பாயிண்ட், ஒரு எஸ்எல் ஒரு அதிகபட்சமாக ஒரு ட்ரேடில் எவ்வளோ பாயிண்ட் நம்ம லாஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது 48 பாயிண்ட் வரைக்கும் லாஸ் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி இது வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி கொஞ்சம் அதிகம். மோஸ்ட்லி நான் வந்து 30 பாயிண்ட்டுக்கு மேலே எஸ்எல் அடிக்காது. அதுதான் நம்மளுடைய சிஸ்டத்தோடைய மீன்ஸ் நம்மளுடைய செட்டப்போடைய எஸ்எல்லாக இருக்கும். பட் இந்த வாட்டி வந்து ஆக்சுவலி ஒரு ட்ரேடு வந்து ஒரு கன்வின்சிங்காகி ஹையர் டைம் ஃப்ரேமில் கொஞ்சம் அது வரைக்கும் பார்க்கலாம் அப்படின்னு போனதில் 48 பாயிண்ட் வரைக்கும் எஸ்எல் வச்சு அதுவுமே அடிச்சிருச்சு. ஸோ அதுதான் வந்து அதாவது இது வந்து புரிஞ்சுக்க, 48 பாயிண்ட் வந்து ஒரு பர்டிகுலர் ட்ரேடில் நான் லூஸ் பண்ண பாயிண்ட். ஸோ அதிகமாக செல்லிங்கில் வின்னிங் பாயிண்ட் அப்படின்னா ஒரு ட்ரேடில், ஒரு பர்டிகுலர் ட்ரேடில் எவ்வளோ பாயிண்ட் அதிகமாக கொடுத்துச்சு மேக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 86 பாயிண்ட். ஸோ எப்படி நான் லாஸ் அதிகம் அப்படின்னு சொல்கிற மாதிரி அதிகபட்சம் நம்ம ஒரே ஒரு ட்ரேடில் என்னதான் ட்ரெண்ட் அதிகமாக நல்லா போனாலுமே 30 பாயிண்ட் 40 பாயிண்ட்டுக்கு மேலாம் வராது. ஆனால் உங்களுக்கு தெரியும், ஒரு பர்டிகுலராக ஒரு லாங் போன ஒரு ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஒரு அன்னைக்கு புட்டு வந்து 86 பாயிண்ட்ஸ் ஒரே ஒரு ட்ரேடில் ஃபால் ஆச்சு. ஸோ விக்ஸ் குறைஞ்சி நல்லா ஹெல்ப் பண்ணி, அந்த மாதிரி ரொம்ப ரேர் கேஸ் இந்த மாதிரி வந்து. அதுவும் இல்லாமல் டவுன் ஆகும்போது நிறைய டைம் இந்த மாதிரி வரும். பட் 86 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு செல்லிங்கில் வந்தது ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து இது கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் வந்து பர்டிகுலர் ட்ரேடில் ஒரு அதிகபட்சமாக வந்து இது. ஸோ மேக்ஸ் வின்னிங் பாயிண்ட்ஸ் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. ஒரு ஓடிஎம் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறோம் பேரலாக இதோட. அதில் வந்து அதிகபட்சமாக வந்த பாயிண்ட் 21. ஸோ அதுலேயே அதிகபட்சமாக எஸ்எல் அடித்த பாயிண்ட் 36. ஸோ இதுதான் இது. ஸோ இது திரும்ப திரும்ப சொல்கிறேன், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் ஜேர்னலை ஃபார்மேட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு நம்ம சிஸ்டம் என்ன, நம்ம சிஸ்டத்தோட பேக்ரவுண்டு என்ன அப்படின்னு தெரியாமல் ட்ரேட் பண்ணாதீங்க அப்படின்றதுக்காக தான் இந்த சிஸ்டத்தில் வந்து நம்ம சொல்கிறது. அதாவது இது சிம்பிள் வேலை சொல்லணும் அப்படின்னா, ஒரு பிரியாணி கடை நடத்துறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து திங்கக்கிழமை எத்தனை கிலோ பிரியாணி சேல் ஆகும், சண்டே எத்தனை பிரியாணி சேல் ஆகும், இன்னைக்கு மாதிரி கார்த்திகை மாதத்தில் எத்தனை பிரியாணி சேல் ஆகும், எத்தனை கேஜி பிரியாணி ஓடும் அப்படின்றதுலாம் டேட்டா தெரியாமல் நீங்கள் கடையை ஓப்பன் பண்ணி டெய்லியும் போட்டிங்கன்னா சேல் ஆகாது, லாஸ் ஆகும். ஸோ அந்த டேட்டா தெரிஞ்சவங்க கரெக்டாக வியாபாரம் பண்ணுவாங்க. கார்த்திகை மாதம்லாம் பிரியாணி கடைலாம் அவ்வளோ எல்லாம் மாலை போட்டிருப்பாங்க, ஓடாது. சனிக்கிழமைனா ஓடாது அப்படின்ற மாதிரி. ஸோ அது வந்து ட்ரேடிங்க்கும் பொருந்தும் அப்படின்றது தான். ஸோ மேக்ஸ் ட்ரேடு பர் டே அதிகபட்சம் ஒரு நாளுக்கு ஒரே ஒரு நாள் 4 என்ட்ரி எடுத்தோம். இதுதான் வந்து அதிகபட்சமான ட்ரேடு. ஸோ கண்டினியூ லூசிங் வந்து பார்த்தீங்கன்னா 5, தொடர்ந்து 5 மேக்ஸிமம் 5 ட்ரேடு வந்து எங்களுக்கு லாஸ் ஆகிருக்கு. அப்படிதான். ஸோ இதனால என்ன அப்படின்றது சில பேர் புதுசாக கேட்குறீங்க அப்படின்னா, நம்ம எத்தனை ட்ரேட் எடுக்கிறோன்றது நம்ம டேட்டா போட்டால் தான் நம்மளுக்கு தெரியும். நம்ம கண்ட்ரோல் இல்லாமல் 75 ட்ரேட் எடுக்கிறோம், என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்றதெல்லாம் இல்லாமல்
எத்தனை என்ட்ரி நம்ம எடுக்கிறோம், நம்ம செட்டப் எத்தனை என்ட்ரி கொடுக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். கண்டினியூ லூசிங்னா நம்மளுடைய சிஸ்டத்தை நம்மளுடைய செட்டப்பை பிலீவ் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும். அப்போ கண்டினியூவாக 5 ட்ரேடு வந்தாலும் 6வது ட்ரேடு அந்த செட்டப் படி நம்ம எடுக்கிறோம். இது 5-6லாம் ஒரு மேட்ரு கிடையாது. 15 ட்ரேடுலாம் கண்டினியூவாக லூஸ் ஆனாலும் நான் 16வது ட்ரேடு அந்த செட்டப் படி எடுத்திருக்கேன். இருந்தாலும் இந்த மாதம் என்ன இதெல்லாம் இந்த மாதம் எப்படி போகுதுன்றதுக்காக தெரிஞ்சுக்கிட்டு தான் இது. ஸோ இதில் இதான் இதோட டோட்டல் இதோட நீடு என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கான இது. இந்த மாதிரி உங்கள் செட்டப்பை நீங்கள் டேட்டாவாக மாற்றி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தா நான் சொல்கிறதா பெரிய வின்னிங் பர்சன்டேஜ் எல்லாம் தேவையில்ல. 50% வின்னிங் பர்சன்டேஜில் இருந்தாவே நம்ம ப்ராஃபிட் லாஸ் என்ன இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ரொம்ப அதிகமான ட்ரேடும் இந்த மாதம் பெருசாக இல்லை. இந்த மாதம் சொன்னோன்னா இந்த மாதம் ஒரு மாதிரி கிராஜுவலான மந்த்து தான். ஒன்றும் பெருசாக ரொம்ப கஷ்டமான மாதமும் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, சூப்பரான மாதம்னு சொல்கிறதுக்கு இல்லை. ரொம்ப அப்படியே ஒரு டெஸ்ட் மேட்ச் மாதிரி போன மாதம் தான் இது. எனக்கு இதில் ரொம்ப ஒரு சந்தோஷமான இந்த மாதம் என்ன ஒரு டேட்டா வைஸ் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் சொல்கிறேன்னா, நம்பர் ஆஃப் ட்ரேடு ஓகே கம்மியாக இருக்குது. நான் இதை நினச்சேன் போன மாதம் ஒரு நாளில் நான் 7 ட்ரேடெல்லாம் எடுத்துருந்தோம். அந்த மாதிரி பண்ணக்கூடாது, மீன்ஸ் அந்த சிஸ்டம் ஃபாலோ பண்ணணும் இல்லை. அதில் மோஸ்ட்லி மேக்ஸ் பர் ட்ரேட் 4 அந்த மாதிரி குறைஞ்சிருக்கு. அதனால் இதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோலில் வந்திருக்கு அப்படின்றது தான். ஸோ இப்போ நம்ம டேட்டா பார்த்தாச்சு. இப்போ அவுட்புட் பார்க்கணும். ஸோ உங்களுக்கு தெரியும் நம்ம என்ஷூர் யுவர் செக்யூர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஒரு கம்பெனி நேமில் இட்ஸ் நாட் கம்பெனி அக்கௌண்ட்டு, பட் இது கம்பெனியோட பர்சன் எங்களுடைய ப்ரைவேட் அக்கௌண்ட்டு தான். ஸோ இதில் உங்களுக்கு ரெகுலராக நம்ம போட்டுட்ருக்கோம். இப்போ இந்த மாதம் என்ன ஆக்சுவலினா லாஸ்ட் 30 days தான் P&L எடுக்க முடியும் ஜெரோதாவில். அதில் டேட் செலக்ட் பண்ண முடியாது. நீங்கள் வெரிஃபைடு P&L லிங்க்குக்கு போனால் நம்பர் லாஸ்ட் 30 days தான் செலக்ட் பண்ண முடியும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சண்டே வச்சா இன்றைக்காவது வீடியோ போடணும்னு நம்ம ட்ரை பண்ணும்போது கூட லாஸ்ட் October 31 இந்த 30 வரைக்கும் அது 30 days எடுத்துக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா 1,07,666 ப்ராஃபிட் காட்டுது. பட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதில் October 31 ப்ராஃபிட்டை மைனஸ் பண்ணிடணும். அன்றைக்கி ஒரு 5,500 ரூபா பண்ணியிருக்கோம். ஸோ அதை நவம்பர் மந்தில் எடுத்துக்கக்கூடாது. அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 95,000 அந்த ரேஞ்சில் தான் இந்த மாதம் ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 4 ரெட்டு தான். அதனால் பார்த்தீங்கன்னா 19 days ஆக்சுவலி மந்த்து இருந்தது. அதில் உங்களுக்கு இங்கே குருநானக் ஜெயந்தி ஒரு நாள் லீவு. ஸோ நானே ஒரு நாள் ட்ரேட் பண்ணலை. ஸோ மொத்தமாக 17 daysல 4 days ரெட்டு. ஸோ மொத்தமாக 13 days தான் க்ரீனு. மேக்ஸ் லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 22,016. ஓகே, மேக்ஸ் லாஸ்ன்னு பார்த்தா 22,000. அதான் முதல் நாளே சொன்னோம் இல்லைங்களா, ஃபஸ்ட்டு நாளே 4 ட்ரேடுமே லாஸ். ஸோ அதுதான் மேக்ஸ் லாஸு. க்ரீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 33,000 நவம்பர் 11 அன்னைக்கு வந்தது. ஸோ இதுதான் இது எதுக்குன்னா P&L ஃப்ளக்சுவேஷனுக்காக சொல்கிறோம். ஒரு டேயில் அதாவது சும்மா நம்ம ரொம்ப அதிகமாக P&L ஃப்ளக்சுவேஷன் அப்படியே ஒரு 50,000 மைனஸில் போகிறது, ஒரு 50,000 ப்ளஸில் வர்றது, 1,00,000 மைனஸில் போகிறது, அப்படி இல்லை. ஸோ P&L ஃப்ளக்சுவேஷன் பார்த்தீங்கன்னா -22 +33 இதுதான் P&L ஃப்ளக்சுவேஷன். இதெல்லாம் ஏன் முக்கியம் அப்படின்னா இதுதான் நம்ம சிஸ்டத்தோட பல்ஸ், நம்ம செட்டப்போட பல்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றதுக்காக இதெல்லாம் தெரிஞ்சு. மற்றபடி எல்லாமே லைட்டாக மோஸ்ட்லி நம்மளுடைய சிஸ்டம் பார்த்தீங்கன்னா அந்த மேக்ஸிமம் லாஸ் கம்மியாக தான் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் பண்ணுவோம். நம்ம ஏதாவது ஒரு நாள் அட்டம்ப்ட் கொஞ்சம் அதிகமாக அடித்து பார்க்கும்போது இப்படி வரும். மற்றபடி எல்லாமே ஆவரேஜாக 4, 5, 4, 5, 10 இந்த ரேஞ்சிலே தான் முடியும். ஸோ இதுதான். ஸோ மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா அதான் சொன்ன மாதிரி நவம்பர் மாதம் 95,000 ப்ராஃபிட்டு. இது கம்பேர் டு கேபிட்டலுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9.5% நம்ம இந்த மாதம் நம்ம ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். ஓவரால் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும். நம்ம இந்த வருஷம் ஏப்ரல்லேருந்து போட்டுட்ருக்கோம். ஏப்ரல், மே ஓப்பனிங்கே 2 மாதம் லாஸு. அதுக்கப்புறம் அப்படியே Q1 போர்ட்ஃபோலியோ, Q2 என்னன்றதெல்லாம் போட்டு இந்த மாதம் 95,170 ஆக்சுவலி எக்ஸாக்ட் ஃபிகரு. ஸோ அது புட் டுகெதர் 95,170 டோட்டலாக ஆட் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் இப்போ இந்த 7 மாதம் முடிஞ்சிருக்கு. 3,80,322 இதுதான் இப்போதைக்கு ஓவரால் ப்ராஃபிட்டில் இருக்குது. ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் இந்த பர்ஃபார்மன்ஸ் வீடியோ தவிர இன்னும் சில ட்ரேடிங் சம்மந்தமான சில டேட்டா வேறு இன்ஃபர்மேஷனோட சில வீடியோக்களும் நான் போட முயற்சி பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த மாதத்துலேருந்து யூடியூபுக்கு ஆக்டிவ் ஆகணும் அப்படின்றது நினைக்கிறேன். இந்த மாதம் உங்களுக்கும் சிறப்பாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எப்படி போச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.